இன்றைக்கு அமிதமாக அவர் கொடுத்திருக்கிறபடினால் தேவனை நான் சோதரிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் திருச்சபையாக நாம் சேர்ந்து பரிசுத்தவான்களாய் கடந்து வந்து இந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் இரக்கம் செய்தபடினால் தேவனை நான் சோதரிக்கிறேன், பயன்படுத்துகிறேன். இந்த வேளையிலும் தேவாவியானவர் ஒரு சில வசனங்கள் மூலமாக பேசி தேவனுடைய சமூகத்திலே இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் திறந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவர் அவிதமாக மைக்கிலே சத்தமாக வாசிப்பார். 24வது அதிகாரம் 3-4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகள் அமையும், இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்து இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் இந்த திருவசனத்தின் மூலமாக தேவன் அமிதமாக இந்த வேளையிலும் இந்த வீட்டாரோடும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 வசனம். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீடு யாரினால் கட்டப்படும்? ஞானத்தால் கட்டப்படும். வீடு யாரினால் நிலைநிறுத்தப்படும்? விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். வீட்டின் அறைகளெல்லாம் அருமையும் இனிமையும் நிறைந்த பொருட்களால் யாரினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? அது அமிதமாக அறிவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறது. ஞானம் அமிதமாக இயேசுவை குறிக்கும். அங்கே விவேகம் பிதாவை குறிக்கும். அறிவு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்துகிறார். விவேகத்தை அமிதமாக தேவனாய் கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். ஞானம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் 3 பேரும் இணைந்து இந்த பூமியிலே வீடுகளை தேவஜனங்களுக்கு கட்டி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தருடைய ஆசீர்வாதம் அறிவினால் என்று எழுதியிருக்கிறது. வீடுகள் நிறைந்த வெறுவிழா காணப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் இவர்களை ஜெபம் பண்ண இனிமையும் ஆசீர்வாதமான எல்லா பொருளாலும் தேவன் நிறைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தால் கட்டப்பட வேண்டும், தேவனால் கட்டப்பட வேண்டும், தேவ ஆசீர்வாதத்தால் கட்டப்பட வேண்டும் வீடு. இன்று பலவிதத்தில் அவிதமாக எங்களுடைய முயற்சி என்று சொல்லி அநேகர் அவிதமாய் சொல்லுகிறார்கள். நம்முடைய முயற்சி கிடையாது, அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் தான் எந்த வீடும் கட்டப்பட முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக குமார் பெற்று சொன்னார், நிறைய பேர் வாஸ்துகளால் வீடு கட்டுகிறார்கள், நிறைய பேர் வேற விதமான வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமிதமாக மேலே கூட அந்த நைட்டு பார்த்தோம்னாங்க, அந்த வாட்டர் அந்த டேங்கை வந்து வாஸ்து பிராரம் போட சொன்னாங்க. நாங்க வாஸ்துலாம் வேணாம், இங்கேயே போடுங்க, கடவுள் கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வீடு எப்படி எப்படி கட்டுறாங்க? மந்திரவாதி கூட்டு வந்து கட்டுறாங்க, ஆந்திரா வாசிக்கிறாங்க, கேரளா வாசிக்கிறாங்க, தமிழ்நாடு வாசிக்கிறாங்க. எப்படியே கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுறாங்க. ஞானத்தால் வீடு கட்டப்படும். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களால் சித்திரம் தீர்க்கிறது. ஆவியானவர் தேவன் விசேஷமாக இயேசு அந்த வீட்டிலே இருந்து கட்டி கொடுக்கும் போது அந்த வீடு ஆச்சரியமாக நம்ம காணப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் யாரும் கட்டாதீங்க. வாஸ்து ஆந்திரா வாஸ்து வேற, கர்நாடகா வாஸ்து வேற, தமிழ்நாடு வாஸ்து எல்லாம் போட்டு குழப்பி கடைசியில் வீடெல்லாம் இடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வந்து தெளிவாக ஆண்டவர் நாள் கட்டப்பட வேண்டும். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர்தான் கொடுக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே எந்த வீடும் ஒரு மனிதனால் உருவாக்கப்படும், எல்லாவற்றையும் உருவாக்குறவர் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எந்த வீடு நீங்க கட்டலாம், பொருள், பணம், தேவை எல்லாமே யாரு கொடுக்கிறது? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். இடம் முதல் கொண்டு ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கிற எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர்
எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். ஹalleluya. எல்லாவற்றையும் அவர்தான் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். நமக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பு, இவன் எங்க வீடு கட்ட போறான், இவனுக்கு எங்க வேலை கிடைக்க போகுது அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை நம்பிப்பார், தள்ளப்பட்டதாய் உன்னை எடுத்து ஒரு மூளைக்குள்ளாக்கி உன் கண்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்படியாக தேவன் வீடை கட்டுக் கொடுப்பார். ஹalleluya. சங்கீதம் 118 22 23 பாருங்க, தள்ளப்பட்டதாய் காணப்பட்டிருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தள்ளப்பட்டவராய் காணப்பட்டிருந்தார். ஆனால் அவரை கொண்டு தேவனாய கர்த்தர் மூளைக்குள்ளாக்கி தேவன் நம்மை அவிதமாக ஆசீர்வதித்து பாவ சாப்பிலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு இன்றைக்கு பூமியிலே தேவன் வீட்டை கட்டி கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். ஈரமீரால் ஆவாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அவரு இடம் வாங்கிடுவாரா, வீடு கட்டிடுவாரா, நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஹalleluya. எதற்கு இடம் வந்து நான் ரொம்ப சீப்பஸ்டா 450 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கினார். பின்னாடி நான் தான் ஒரு ரயில்வே ஆகிட்டு அங்கே வாங்கி கொடுத்துருந்தேன். ஆனால் திடீரென்ற விதமாக அந்த இடத்தை மாற்றி இங்கே வர வேண்டும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மாற்றி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. யாராருக்கு எங்கே கட்ட வேண்டும் எப்படி என்று சொல்லி தேவன் முன்குறித்திருக்கிறார். எங்கே இடம் வேண்டும், எங்கே வீடு கட்ட வேண்டும், எங்கே வேலை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹalleluya. வேற அந்த சின்ன இடத்தை கட்ட முடியும். நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் வாங்கிட்டார் பாருங்க, மேலே கீழே கட்டி விட்டார். மேலே இவர் குடியிருப்பதற்காக அல்ல, மேலே ஆலயம் ஆரம்பிப்பதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஊழியர்கள் ஆரம்பிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, அங்கே யாரை தேவனாய கர்த்தர் ஒரே ரத்தத்தாலே அவர் சிருஷ்டித்து எல்கைகளையும் வீடு கூடாரத்தையும் மனிதனுக்கு கட்டி கொடுப்பதற்கு தேவன் முன்னாலே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அவர் வீடு இல்லாத வீடை கட்டி கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. வாசகம் 17:26 வாசகம். சகல ஜனங்களையோ அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையோ அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாருங்க, குடியிருப்பு எல்லை குடியிருக்க செய்கிறார். பூமியிலே குடியிருக்க செய்கிறார். பூமியிலே எங்கே முன்குறிக்க வேண்டும், எந்த இடத்துல வீடு கட்ட வேண்டும், எங்கே இடம், பூமியில தான். சந்திர மண்டலத்தில் இல்ல, செவ்வாய் கிரகத்தில் இல்ல. நீ மேலே ஏறினாலும் நான் அங்கிருந்து உன்னை தள்ளுவேன் தான் சொல்றாரு ஆண்டவர். இப்ப செவ்வாய் கிரகத்தில் போய் அங்க வீடெல்லாம் கட்டிடலாம் இப்படியே புக் பண்றான்னு சொல்லிட்டு இந்த இவர்கள்லாம் அறிவில்லாத படிச்சவங்க பணக்காரன் அவன் புக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அங்க போய் செவ்வாய் கிரகத்தில் போய் நான் வீடு கட்ட போகிறேன். அங்க போனா வரவே முடியாது. போனா நீ எங்கே வீடு கட்டினாலும், சந்திரன்ல போய் வீடு கட்டினாலும், எங்கே கட்டினாலும் உடனே அங்கிருந்து கீழே தள்ளுவேன்ட்டு நீகால போடப்பட்டிருக்கு. அங்கிருந்து கூடாரம் போட்டாலும் தள்ளுவேன், கூடாரத்தை பெரிய பூமியை தான் தேவன் இங்கே ஆக்சிஸனை கொடுத்திருக்கிறார். இங்கே வர இல்லாதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இங்கேதான் மனிதன் வாழ வேண்டும் என்று தேவ திட்டம். இவன் பார்க்கிறான் எப்படியாவது மேலே போயிடலாம், இங்கே விட்டுட்டு மேலே ஒன்று போகணும்னா பரவல் தான் போக முடியும், கீழே ஒன்று போகணும்னா இங்கே சாத்த நரலுக்கு தான் போக முடியும். எப்படி அது புக் பண்ணியிருக்கான் பாருங்க. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு தெரியாதுங்க, பெரிய பெரிய பணக்காரன் செவ்வாய் கிரகத்தை புக் பண்ணியிருக்கான். அவன் முன்னாடியே சொல்லிட்டானா, அந்த புக் பண்ற கம்பெனிக்காரன் திரும்பி வர முடியாது. நல்லா கவனிச்சுங்க, திரும்பி வர முடியாது. எத்தனை கோடி தெரியுமா? 30 கோடி ஒரு வீடு இருக்க. எத்தனை கோடிங்க? 30 கோடி செவ்வாய் கிரகத்தில் வீடு வந்தா சொல்லுங்க, அமெரிக்காவில் அட்ரஸ் சார். ஆனால் திரும்பி வர முடியாது, திரும்பி வர முடியாது, அங்கே செத்துற வேண்டியதான். எல்லாம் பைத்தியக்காரங்களா இருக்காங்க பாருங்க. கடவுள் வந்து நமக்கு வந்து பூமியிலே தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த பூமியை தேவனாய கர்த்தர் உண்டு பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். மேலே போய் சும்மா நீ ஆராய்ச்சிக்காக பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி அங்கே போய் நீ குடியிருக்கவே முடியாது. ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சிட்ட தண்ணி இருக்கிறது, மனித வாழ முடியாது, தாவரம் இருக்கிறது, எனக்கு தோ சொல்லிட்டு சொல்லட்டும். பைபிள் என்ன சொல்லுது? பூமியில் தான் வீடை கட்டது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஞானத்தால் வீடு கட்டப்பட வேண்டும், விவேகத்தால் நிலைநிறுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியின் அறிவினால் வீடுகள் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தினால் நிறைந்து இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். என்ன வீடு தெரியுமா? எங்கே ஆதாம் எங்கே வீட்டை கட்டி கொடுத்தார்?
ஏதேன் தோட்டம் தான் வீடு. அவங்களுக்கு ஏதேன் தோட்டம் தான் வீடு. அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பாருங்க, கணவன் மனைவி அவர் நல்லா உறவாடி இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, எல்லா விதமும் ஆசீர்வாதம் வைத்திருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே விட்டார். ஏன் தெரியுமா? தேவனோடு உறவாடுறதை நிப்பாட்டிவிட்டார். அருமையான ஒரு வீடு. அந்த வீட்டை தேவன் கட்டி கொடுத்தார், அவர்களை வெளியிலே அனுப்பிவிட்டார். ஆனா இரண்டாம் மாதமாகிய யார் வந்தா? இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன வீட்டை மறுபடியும் இயேசு மூலமாக கொடுத்தார். இரண்டாம் மாதமாக கடந்து வந்து அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாற்றி, உனக்கு நானே வீடா இருப்பப்போ உனக்கு கவலைப்படாது என்று சொல்லி இரண்டாம் மாதமாக இயேசு கடந்து வந்து, கலாத்தியர் ரோமர் எழுதியிருக்கிறது எல்லாம் தெரிஞ்ச வசனம் உங்களுக்கு. அமிதமாக சாபங்களை மாற்றி தேவன் ஆசீர்வதித்து, அவர் ஆபிரகாம் கொண்ட அந்த ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இயேசுவின் மூலமாக தேவனாய் கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஏதேன் தோட்டமாகிய வீடை இந்த உலகத்திலே பூமியிலே கட்டி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ இயேசுவை, அந்த இயேசுவுடைய வீடு உங்களுக்கு வேண்டும் என்றால், இழந்து போன ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், உங்க வீட்டிலே சாபங்கள் பாவங்கள் மாற வேண்டும் என்றால், இயேசு அந்த ஆதாமேவால் இழந்த அந்த ஆசீர்வாதங்களை இரண்டாம் மாதமாகிய இயேசு நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 3:6 வாசிக்கலாம். கிறிஸ்துவோ அவர் வீட்டிற்கு மேற்பட்டவரான, கிறிஸ்துவோ அவர் வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் பற்றிக் கொண்டிருப்போமாக, உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென். யார் வீடு? இயேசுவின் நம்பிக்கை, விசுவாசம். அவர் மேல் தேவன் நிச்சயமா என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு வீட்டை கட்டி கொடுப்பார், எனக்கு அவிதமா வேலை வாய்ப்பை கொடுப்பார், எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். நம்பிக்கை. இந்த வீட்டு மேலே கீழையும் அருமையான மல்லிகா குமார் பேட்டு கட்டி கொடுத்திருக்கார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். சாபங்கள் பாவங்களால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக மாறிவிட்டார்கள். கர்த்தர் அருமையாக இந்த வீட்டை இன்றைக்கு இழந்து போனதை அருமையான தேவஜனமே முன்னாடி பாடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். அப்பாவுடைய என்ன? பிதாவின் வீடு. நீ வீட்டை விட்டு வெளியில நிற்காத. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, அப்பா வீட்டில் எப்போதுமே சந்தோஷம், சமாதான மகிழ்ச்சி இருக்கிறது. வெளியில நின்று கொண்டுதான் அந்த சந்தோஷம் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டு அப்பா வீட்டுக்குள்ளே வந்துவிட வேண்டும். ஆதாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக அந்த வீடே, இயேசுதான் அந்த வீட்டை கொடுத்தார். கரங்களை கட்டி எல்லாரும் வாழ்த்துவோம். இயேசுவை வாழ்த்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு வீடு. இயேசுதான் உங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும். மனிதன் அல்ல, மற்றவர்கள் அல்ல. நான் சொன்ன ஞானத்தால் வீடு கட்ட வேண்டும். அது இயேசு. விவேகத்தால் நிலைநிறுத்த வேண்டும். அது பிதா. அறிவினால் அறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வெறும் அருமையாக அறையாத்தான் இருக்கு. மல்லியா ஜெபம் பண்ணி அறை ஃபுல்லா நிற்கணும். ஆமென். சிரிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கொடுப்பாருங்க, நிச்சயமா கொடுப்பாரு. நம்ம ஜெபம் பண்ண நல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களா வர்றதுக்கு ஒன்று. நான் 5 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். 5 நிமிஷம் தான். வாசிங்க. 2 சாமுவேல் 6:11 வாசிங்க. அந்த ஆசீர்வாத வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் 2 பேர் மாறி மாறி வாசிங்க. அது அங்கே வச்சு வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. என்னையா அது? நம்ம பெட்டியை கொண்டு வந்தோம்,
இடையில அவிதமாக பிரச்சனையாகி போச்சு. இந்த பெட்டி ஆசிரியர் கூடாது இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்தாங்க தாவீது ஊரிலே. வண்டியில கொண்டு வரவும் வண்டி இடறிடுச்சு. அதை போய் பிடிக்க போன ஒரு மனிதனுக்கு அங்கே குஷ்டரோகம் கடந்து வந்துவிட்டது. இந்த பெட்டி கொண்டு போய் ஒரு கோயில விக்கிற கோயில போய் வச்சிருந்தாங்க. விக்கிற கோயில வச்சு கூட்டிட்டு வந்து திருப்பி போய் திறந்து பார்த்தாங்க. விக்கிரங்களா என்ன இருந்துச்சு? விக்கிரங்களா என்ன எப்படி இருந்துச்சு? குப்பரக்க கிடக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு ஓபேத் தன்னுடைய வீட்டுல கொண்டு போய் வச்சு அழகான ஒரு ரூமை ஆயத்தப்படுத்தி அவங்க சொன்னார், குமார் கிட்ட இந்த ரூம் பிரேயர் ரூமியாண்டா. ரொம்ப சந்தோஷம். இந்த ரூம் பிரேயர் மட்டும் இல்ல, இவர் 2 பேரும் இணைந்து மேலேயே பிரேயர் ரூமே கொடுத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக சபை ஆரம்பிங்க என்று சொல்லி அந்த வீட்டு மொத்தமாக அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்றால் இதனாலே நம்முடைய பிள்ளைகள் அந்த வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் தேவன் வாசம் வருகிற இடம். அந்த வீடு எப்போதுமே வாசம் வருகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எல்லாரும் கவனிச்சுங்க, தேவனோடு நீங்க செய்த உடன்படிக்கை மீறக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக நான் இப்படியா கடவுளுக்கு வாழ்வேன், ஊழியம் செய்வேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கா வாழ்வேன் உடன்படிக்கை செஞ்சிருப்போம். கணவன் மனைவியே உடன்படிக்கை செய்யறாங்க, அதை மீறக்கூடாது. ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை செஞ்சிருப்போம், மீறக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனோடு அப்படி மீறினால் இன்னொரு உடன்படிக்கை செஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய சமூகத்திலே அடிக்கடி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவன் அங்கே பிரசன்னமாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலோமோன் ஒரே அதிகாரத்தா இருக்கு. எபிரேயருக்கு முன்னாடி தீத்துக்கு முன்னாடி ஒரே பிலோமோன் ஒரே அதிகாரம் தான். அந்த வீடு உடன்படிக்கப்பட்டு இருந்த வீடாக இருந்தது. அவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உடன்படிக்கப்பட்ட வீடு என்றால் ஆலயம் நடக்க வேண்டும். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆலை நடப்பதற்காக ஒரேதான் சேர்த்து கட்டிவிட்டார்கள். ஆனால் இந்த ஏரியாவில் இடமும் அவர்கள் வாங்கி தேவாலயத்திற்கென்றே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் டெம்பரவரி ஒரு காரியம் தான். பிலோமோன் அதிகாரத்திலே ஒரே அதிகாரம் தான். நீங்க வாசிக்கலாம், 1, 2, 3 கூட வாசிக்கலாம். கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலோமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுவதாவது. வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுவதாவது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன்படிக்கப்பட்டு என்பது நம்ம வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டிலே நீங்களும் கணவன் மனைவி சகோதரிக்கா குடும்பமாக இந்த வீட்டிலே தேவனோடு டெய்லி உடன்படிக்கப்பட வேண்டும். அதிகாலையில் எழுந்து மல்லியா சகோதரியும் சகோதரன் உடன்படிக்கை அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை டெய்லி பண்ணுங்க. ஆண்டவரே உங்களோட உடன்படிக்கை செய்து நான் போறேன், என்னை இந்த நாள் முழுதும் ஆசீர்வதிங்க, வேலை கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபை பரிசுத்தவான்களை ஆசீர்வதிங்கள் என்று சபையை பிலோமோனுடைய வீட்டிலே அங்கே கூடி வந்தது. இன்றைக்கு மேல் வீட்டையே இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா அதிகாரம் 32:18 வாசிக்கலாம். ஏசாயா 32:18. வீடு உடன்படிக்கை பெட்டி மாத்திரமல்ல, அந்த வீட்டிலே அங்கே சமாதானத்தின் தாவரம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா வாசிக்கலாம் 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அமைதியான தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. எங்க குடியிருக்கணும்? சமாதானம் வீடு. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வீடு மாத்திரமல்ல, என் ஜனங்கள் சமாதான தாவரத்திலே குடியிருக்கும். இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டாருங்க. இந்த வீட்டுல எப்போதும் மல்லியா சகோதரி அவர்கள் குடும்பமும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாதான பாத்திரராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஊழியக்காரர்கள் அழைக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தான் சமாதானத்தை கொண்டு வருவார்கள். இவரெல்லாம் சேர்ந்து 2 பேர் அவங்க சொந்தக்காரர் வந்து வீட்டை ஓபன் பண்ணியிருக்க முடியாது, கூடாது. சட்ட பிரகாரமாக ஊழியர்கள் கடந்து வந்துதான் இந்த வீடை பிரவேசம் பண்ண வேண்டும். சமாதானத்தை பாருங்கள், ஊழியர்கள் சமாதானத்தை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 5-6 அந்த சமாதானத்தை சுமந்து வருகிறவர்கள் ஊழியர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டை நாங்க எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீடு கட்டப்பட வேண்டும்.
நீங்கள் அமிதமா நல்லா இருக்க வேண்டும், நீங்கள் கார் வாங்க, நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் அவன் நல்லா இல்லாட்டி கூட உங்களை ஆசீர்வதிக்கிறான் பாருங்க, அதுதான் ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரர்களை நீங்கள் அதிகமாக கனம் பண்ணி நீங்கள் சமாதான பாத்திரம் இங்கே கொண்டு வர வேண்டும். வாசிக்க ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும் என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரர் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். கனம் பண்ணி அடிக்கடி வீட்டுக்கு இன்னும் சொல்லிட்டாரு, அங்கே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சமாதானத்தை சுமந்து வந்து இந்த வீட்டை பிரவேசம் பண்ணி நீங்க எல்லா ஊழியரும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு மல்லியா சகோதரியும் குமார் வீட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா இருக்கும்? சமாதானமா இருக்கும். ஆனா மல்லிகை எப்போதுமே சிரிச்ச குமார் தான் இருக்கா. ஒருவேளை சண்டையெல்லாம் போட மாட்டாங்க நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதுதானே சிஸ்டர், வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகளா அவங்க நண்பர் வந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் குமார் பெற்று அவங்க எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சமா இருக்கணும். சமாதானம் கூட தாவரங்களையும் தங்கும். ஒரு வீட்டை கட்டி விட்டு ஒண்ணுமே இல்லை குறை, அது சின்ன சின்னதுக்கெல்லாம் குறை செய்யக்கூடாது. அது இல்லை இது இல்லை, சமாதானத்தோடு அவங்க சொன்ன குமார் பெற்று எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டுருவாங்க. என்ன வேணும்னு சொல்லுமா கொண்டு வந்து வாங்கி சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்லுவாங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா யாரும் சண்டைக்கார வீட்டில் குடியிருக்க மாட்டா. போயிட்டு லேட்டாக 2 வேலைக்கு போட்டு லேட்டாக தான் வருவார். எதுக்குன்னா ரொம்ப அங்கே போனால் சண்டை நடக்கும். சண்டையே இருக்கக்கூடாது. கணவன் மேல அன்பு செலுத்துங்க, கணவன் மனைவி மேல அன்பு செலுத்துங்க. இருவரும் அமிதமாக இந்த உலகத்தில் நாம் கொண்டு போகிறதுல குடும்பம் சமாதான தாவரம் தான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வீட்டவே திறக்காம போயிட்டாங்க. 2 பேருக்கு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? ஏர்போர்ட் பக்கத்தில் அது மாதிரி நைட் ஹவுஸ் போகிற வீட்டில் பக்கத்துலேயே இருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்க கேள்விப்பட்டா 2 பேரும் புருஷன் போட்டாட்டி சண்டை வந்தனால வீடையே பிரஸ் பண்ணாம குஜராத் போய் போயிட்டாங்க. இந்த கூத்த கேளுங்க, அது வீட்டுக்கு போற வழியிலே இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து வீடே பிரஸ் பண்ணலையா? ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தேன் வெளியில நம்ம சபையில கிறிஸ்தவங்கள நடந்த சம்பவத்தை சொல்றேன். வாசிக்க நீதிமொழிகள் பாருங்க 21:19. சண்டைக்காரியோடே வாங்க சார், பிரைஸ் வாங்க சார், போடுங்க அப்படி போடுங்க. வாசிங்க. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கிறோம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நல்லா. வீட்டின் மேல் ஒரு மூலையில இருந்து நல்ல இந்த ரூமுக்குள்ள ஒழிச்சுக்கிறது. என்ன சொல்றேன் ப்ளீஸ். அருமையான சகோதரி குமார் பிரிக்கும் எப்போது ஆல்வேஸ் என்ஜாய் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போது ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா ஆமென். ஹல்லேலூயா. சண்டே சமாதானமா எப்போதுமே இருக்கும். தேவன் அமிதமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். 19 வாசிக்கலாம் 9 வாசிக்கலாம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லா. வனாந்தரத்துல ஒரு வீட்டுல மூலையில குடியிருக்கிறாரு. அடுத்து நம்ம எப்போ போய் சண்டை வந்து எங்க போடுமா? ஒருத்தர் யோசிக்கிட்டே இருக்காரு, மூலையில போலாமா இல்ல வனாந்தரத்துக்கு போலாமா? சகோதரி பாருங்க செஞ்சுற அமைதியா. சண்டை வந்துச்சா ஒரு நாள் 2 நாள் பாருங்க, ஒரு நாள் இல்ல 24 hours. சாயந்தரமே சரியாயிடும். அம்மா போய் பேசுறேன் ஐயாட்ட, ஐயா வந்து அம்மாட்ட பேசுறது சாயந்தரத்துக்குள்ள எனக்கு தெரியாது 2 பேரும் சிரிச்சிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 நாளுக்கு ஒரு வீட்டுல பேசாம சண்டை வந்து 2 பேருமே வேலைக்கு போறவங்க, ஒரே பிரச்சனை. ஆனா 2 பேரும் வேலைக்கு போற வீட்டுல ஐயோ அது மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் யாருக்குமே இருக்காது. மாமியார் மாமனார் வந்து அம்மா அப்பாலாம் உதவி பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு வந்து பார்த்துருக்காரு. அவருக்கு டீம் இல்லை ஒன்றும் இல்லை. அந்தம்மா 6 மணிக்கு தான் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரே சட்டை. 3 நாளாக பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. நான் இந்த நேரத்தில் வேலைக்கு போகணும், சாப்பாடு ரெடி பண்ணேன். அந்தம்மா ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கணும், எனக்கு முடியாது அப்படின்ட்டு இப்படியே பேப்பர்லேயே ஓடி இருக்க 3 நாள். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அவர், நான் 5:30 மணிக்கு போகணுங்க, பேப்பர் எழுதி போய் அந்த அம்மா தலையடியில் வச்சுட்டு விட்டார். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி இந்த அம்மா பார்த்துச்சு. ஏன்னா 5:30 மணிக்கு வேலைக்கு போகணும், சாப்பாடு ரெடி பண்ணாரு. இந்த அம்மா எழுதி வச்சு நீங்க எல்லா சமயத்தையும் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இது எழுதி வச்சுட்டு வந்துருச்சு. ஆனா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டி பேசலைன்னாவே டீ கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது, ஒண்ணுமே செய்ய இப்படியே எழுதி கொடுத்தே இருக்க வேண்டியதான். அவர் பார்த்தாரு இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா
நீங்க தான் சமாதானமான நீங்க அப்படியே நிக்க கூடாது. நம்மளும் இறங்கிறோம். நம்மளும் பெண்களும் இறங்கும். பெண்களை போல பொறுமைசாலி யாருமே இல்லை. ஆனா அவங்கள போல பேச்சாளி யாருமே மேடையில போய் பேசி எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லிட்டேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் போகும். யாரும் குடும்பங்களிலே சண்டையோ இதெல்லாம் கோபத்தை தூண்டி விடணும். சகோதரிமாருக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கம்பல் ரிக்வெஸ்ட், கணவன்மார்களை ஊழியர்களை தாங்கி கொண்டு போக. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஒன்றுமே இருக்காதுங்க. பேஸ்ட் ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பேஸ்ட் இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு வச்சுட்டா இருக்கு. ஒருத்தர் இந்த இவ்வளவு பேர் தான் பேஸ்ட் வச்சுட்டாரு. எப்படி இவ்வளவு பேஸ்ட வச்சு நீங்க தேய்க்கலாம்? நான் ஒரு மாசம் கணக்கு பண்ணி வச்சேன். எத்தனோடு தான் பேஸ்ட் வைக்கலாம். சோப்பு போட்டு குளிச்சிட்டார். சின்ன சின்ன காரியங்கள் ஒண்ணுமே இருக்காது. ஆகவே கடவுள் உங்களுக்கு கொடுத்த கனவை லைஃப் பார்ட்னர். அது மாதிரி மனைவி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரி, கடைசி வரையும் ஒரு தாயாக, சகோதரியாக, உங்களுக்கு மகளாக இருக்கிறாங்க. அன்பு கூறி சமாதான தாவரங்களிலே நீங்க தங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போறேன்னு சொல்லிவிட்டார். யாருடைய சமாதானம்? உங்க சமாதானம். ஏன் சமாதானம் இல்லை, நாங்க கொண்டு வந்திருக்க சமாதானம் வேற ஊழியர்லாம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இறங்கிட்டோம். அவருடைய சமாதானம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருவருக்கு விதமாக விட்டு கொடுத்து அதான் சமாதானம். இவ்வளவு பெரிய வீட கட்டி கொடுத்துட்டு சமாதானம் இல்லைன்ற எப்படி இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும். நிச்சயமாக கர்த்தர் வீடு இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் வீட்டை கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16-17 யாருக்கு வீடு இல்லாமல் இருந்தாலும் உனக்கு வீடை உண்டு பண்ணி உன் வீட்டை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இப்படியாய் சொன்னார். தீர்க்கதரிசி பிரகாரமாக ஜெபத்தின் பிரகாரமாக அந்த வீடு கட்டப்பட்டது. அங்கே வாங்கின இடத்துல குமாரப்பட்டு வீடு கட்டிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெருசு கட்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வீடு கட்டுங்க. சும்மா இந்த டப்பா மாதிரிலாம் கட்டக்கூடாது. வசதி தகுந்தமா கட்டுங்க. அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி நம்ம கட்ட வேண்டும். நான் குமாரப்பேட்டை வீடை பார்த்து கூட இதோட இன்னொரு நல்ல வீடு கட்டலாம் நான் பிளான் பண்ணேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 வீடாயா அப்படின்னு 2 வீடு கட்டு 3 வீடு கட்டு எத்தனை கார் வேணா வச்சுங்க. போட்டி போறாமல நல்லா வளருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாஞ்சேஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த காட்டில 2 கிரவுண்ட் வாங்கி கட்டப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரே ஏக்கர் வாங்கிட்டு இருக்காரு. இங்கதான் மாந்தூர் பக்கத்துல கருப்பியா சார் இடம் வாங்கியிருக்காருங்க. ஆகவே அந்த சைடுல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7:16-17 வாசி. அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலின் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அண்டங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவார். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவனிடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். 2 சாமுவேல் 7:16 உன் வீடும் உன் ராஜ்யமும். நல்லா மைக்ல வாசிங்க. உன் வீடும் மைக்ல வாசின்னு சொல்ல. 2 மைக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சகோதரிமா இருக்கலாம். உன் வீடு ஊழியக்காரர்கள் பிரதர்ஸ் எல்லாம் மைக் கொடுக்கல. நீங்க தான் ஏன்னா சகோதரிகள் வீட்டை கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. புத்தி உள்ள மனைவி அதனால மைக் எங்களுக்கு இல்லைங்க. இன்னொரு மைக் ஒன்னா வாங்கி 3 சகோதரி நல்லா வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக சிறப்பட்டு இருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டு இருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. யாருடைய வீடு தெரியுமா? தாவீதுடைய வீட்டை குறித்து முன்னாடியே சொல்லிவிட்டார். வேலை வாய்ப்பை குறித்து முன்னாடியே சொல்லிவிட்டார். வேலை வாய்ப்பு வேணுமா, வீடு கட்டணுமா, நீங்க நல்லா ஜெபம் தீர்க்கதரிசனமா உங்களுக்கு கடந்து வரும். நிலை நிற்கும். உன்னுடைய ராஜ்யம் பாரு இப்படியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் முன்பாகவே அறிவித்தார். யாருக்கு வீடு இல்லைங்களா இங்க பார்த்துங்க. இது முதல் கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வீடை கட்டுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமா நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தான் சொன்னார், உன் நிலைநிறுத்துவேன் உன் ஊழியத்தை. எதை பற்றியும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. தேவஜனங்கள் அமிதமாக வீடை கட்டி கொடுக்கிறவர் தேவனாக அவர் இருக்கிறார். அந்த வீட்டிலே அமிதமாக தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் அந்த வீட்டை நிலைநிறுத்துகிறார். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. வீடு கட்டப்படுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலத்தை குறித்தே சொல்லிட்டார். இந்த 16 எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஊழியம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஊழியத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதை
கர்த்தர் வீட்டை உங்களுக்கு கட்டி கொடுப்பார். ஆமென். ஹalleluya. இங்கே வீட்டுக்கு தேவனாய கர்த்தரை நீங்க அழைக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4வது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. யோவான் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இல்ல, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மாமா அழைப்போம், மச்சான் அழைப்போம், சொந்தக்காரங்களை அழைப்போம், எல்லாத்தையும் அழைப்போம். இயேசு அழைக்க மாட்டான். நல்லா கவனிச்சுங்க. அடிக்கடி இயேசுவை உங்க வீட்டுக்கு, அடிக்கடி இயேசுவை ஒரே எல்லாரும் அழைப்பீங்க. அந்த வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டார். ஆமென். ஹalleluya. அழைக்கப்பட்டதுனாலே அந்த வீட்டுடைய குறைவெல்லாம் மாறியது. வீட்டில் உள்ள குறைவெல்லாம் மாறியது. அந்த வீட்டை இயேசு ஆசீர்வதித்தார். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அமிதமான தேவனுடைய சன்னிதானத்திலே அழைக்காம வரமாட்டார். எந்த வீட்லயும் அழைக்காம அவர் போகலங்க. மார்த்தாள் மரியாள் அழைச்சாங்க, சகையை அழைத்தார், சகையை அழைத்தார். ஆமென். ஹalleluya. அதுவே இயேசுவை அடிக்கடி நீங்கள் அமிதமாக நீங்கள் அழைக்க வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும். சகையை போய் நின்றார், எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, வா, அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றி வீட்டுக்கு அழைத்து போய் அந்த வீட்டில் உள்ள சாபத்தெல்லாம் மாற்றி விட்டார். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீட்டார்கள் நீங்களும் அடிக்கடி இயேசுவை அழைங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் அங்கே அந்த வீட்டுக்கு எப்போது வருவார்? உங்க வீட்டுல பரிசுத்தமா இருக்கணும். வீடு எப்போ வருவார் தெரியுமா? வீட்டுல எப்போ பார்த்தாலும் பாவங்கள், வீட்டுல எப்ப பார்த்தாலும் அமிதமாக நெருக்கடிகள், ஜெப வாழ்க்கை இல்லைன்னா இயேசு வர மாட்டார். இயேசு அடிக்கடி வரணும்னா ஒரு வீடு சுத்தமா இருக்க வேண்டும். சங்கீதத்தில் போடப்பட்டு, என் வீட்டுக்கு எப்போது தேவன் வருவீர், என் வீட்டில் இருக்கிற அசஸ்திகள், பாவங்கள், படங்கள், அதுகள் என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத நான் அகற்றிடுறேன். டிவியில் எப்போ பார்த்தாலும் சினிமா, சீரியல் போட்டு எல்லாம் குடும்ப ஜெபம்னா குடும்ப ஜெபமே கிடையாது. தேவ ஜனங்களா இருக்கிற வீட்டுக்கு எப்போது வருவீர் என்று அவர் கேட்கிறார். சங்கீதம் 101 பாருங்க, 1 இருந்து நீங்க 10 வரையிலும் வீட்டில் போய் படிங்க. வீடு எப்போதும் சுத்தமா இருக்க வேண்டும். வீட்டிலே தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கக்கூடாது. சிலைகளும் அதுவும் எப்போ பார்த்தாலும் 24 hours டிவியோ எதுவோ, அதாவது நீங்க டிவிக்கு உண்மை உள்ளது ஒழுக்க உள்ளது சிந்தித்து பாருங்க. இந்த 24 hours செல், 24 hours செல் அதை விட்டுருங்க. செல்போனை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நேரத்தை கெடுத்து விட்டது. குறித்த நேரத்தில் எழுந்து குறித்த நேரத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வாசிக்கலாம் 5வது வீடு, ஏசாயா 56:7 வாசிக்கலாம். 56:7 சீக்கிரம் வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். சத்தத்துக்கு ஹalleluya. உங்க வீடு ஜெப வீடாக இருக்கும். என்ன வீடுங்க? ஜெப வீடு. அந்தி சந்தி மதியம் 3 வேளை ஜெபத்துட்டார். காலையில தான் ஜெபம். ஒரு ஜெபிச்சிட்டு எப்படி ஜெபிச்சீங்கன்னா ரூமுக்குள்ள தனியா இருக்கும். குடும்பமாக நீ ஜெபிக்க வேண்டும். 3 வேளை நீ ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபம் வேற, உபவாச ஜெபம் வேற. குடும்பமா இணைந்து அமிதமாக நீ ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி அமிதமாக இணைந்து நீங்க ஜெபித்து பாருங்க. வீடு அமிதமாக ஜெப வீடாக நீங்க மாற்ற. எப்போதும் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம். என்ன சத்தம் கேட்கும்? என்ன சத்தம் கேட்கும்? அழுகையின் சத்தம், சண்டையின் சத்தம், ஒரே பிரச்சனையின் சத்தம். அந்த சத்தம் இல்ல, ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹalleluya. ஹalleluya. பெரியவனே இருக்கக்கூடாது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பெரியவனே எல்லாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா மாமன் மாமியார் இருப்பாங்க, அவங்களை அனுசரிச்சு போகணும். மாமியாரும் அமிதமாக அம்மாவும் அனுசரிச்சு போகணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமிதமாக எப்போதும் சண்டை இருக்கக்கூடாது. ஒரு வீடு தலைக்குத்தான் பிரிந்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டார். பிசாசே பிரிந்திருக்கலன்னு சொல்லிட்டார். நம்ம எப்படி பிரிந்திருக்கலாம்? ஆமென். ஹalleluya. பிரியவே கூடாது. ஒன்றாகத்தான் நீங்க ஜெபிக்கணும், ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும்.
ஜெப வீடாக மாற்ற வேண்டும். அடுத்த வீடு பாருங்க, யாத்ராகமம் 12:13 வாசிக்கலாம். யாத்ராகமம் 12:13 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். நீங்கள் இருக்கிற வீட்டிலே அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்கு வீட்டுக்கு மேல நிலைக்காலில் என்ன இருக்குதுங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. கொள்ளை நோய் வருது, அந்த நோய் வருது, எல்லா நோயும் வரும். வந்தால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடும். ரத்தம் எப்போதும் துடிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம இருதயத்தில் துடிக்கப்பட்டிருக்கும், நம்ம வீட்டில் நிலைக்காலில் துடிக்கப்பட்டிருக்க வேண்டும். யோவான் 1:26-27 பாருங்க, பாவத்தை தூக்கி சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் துடிக்கப்பட்டது. வீட்டு நிலைக்காலில் அப்படியே சங்கார தூதன் வந்தான். அந்த வீடு மாத்திரம் இஸ்ரவேல் தங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடை கட்டிட்டாங்க. ஏரியாவே ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. வீடை நல்லா கட்டிட்டார். வீட்டை ஒன்றா திருட வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, நல்ல சொத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அது பெரும்பாலும் நம்ம வீடுகள்லாம் வரமாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா நகையெல்லாம் போட்டுக்க மாட்டோமா, இதை கிடைக்கிற வெறிஞ்சிரிக்க ஒன்றும் இருக்காது, எல்லாம் சரிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு திருட அப்படி போயிருக்கான். ஆனா அங்கதான் நிறைய இருந்திருக்கு. வேற வெறிஞ்சிரிக்க ஒன்றும் இருக்காதுங்க. ஆனா இப்ப நகை எங்க போட்டுருக்கான்னு அங்கதான் நுழையிறாங்க. ஆனா நகை போடாம இருக்கு, நல்லதுதான் போடுது, எதுக்கு வம்பு? ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்படும். அப்படி என்றால் நம்ம பாரம்பரியாக இருக்கவில்லை. பாரம்பரியாக இந்துக்கள் அவர்கள் அவிதமாக ஆட்டுக்குட்டி ரத்தம் என்பது சத்தியத்து பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வீடு எப்போதுமே ரத்தம் பூசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, தண்ணி எடுத்து போய் துளிக்க போறோம் பாருங்க, முடிஞ்ச உடனே தண்ணி எடுத்து வருது. இதனால தண்ணி எடுத்து துளிக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்ன விஷயம்? அதனால ஒரு ஐயர் கூட எடுத்து தொழிச்சிட்டு இருக்காங்க. ஐயர் தான் அப்படின்னா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஐயர் தானே, சிஎஸ்ஐ நம்ம ஐயர் தானே. ஐயர்னா துளிக்கிறார். தண்ணி பிதாவை குறிக்கும். பிதாவாய தேவன் ஜலத்தின் மேல் பரிசுத்தாவை குறிக்கும், இயேசுவை குறிக்கும். தண்ணி தண்ணி எடுத்து துளிக்கிறோம் என்று சொன்னால் அது அமிதமாக ரத்தத்தை துளிக்கிறோம். பிதாவாய தேவன் மூலம் ஆசீர்வாதம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ஆசீர்வாதம் தான் தண்ணி. நிறைய பேர் தண்ணி துளிக்கிறது என்னமா நினைச்சிட்டு இருக்காங்க. இது இயேசுவின் ரத்தம் எப்போதுமே உங்க வீட்டிலே இருந்து பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. லூக்கா 6:48 வாசிக்கலாம். 6வது வீடு வாசிக்கலாம். லூக்கா 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். வீடு கட்டு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திபாரம் போட்டுருச்சு. ஆமென். இதுதானே வீடு. இயேசு கிறிஸ்து மேல கட்டப்படுறது மாத்திரமல்ல, இயேசுவின் வார்த்தை மூலமாக வீடு கட்டுகிறோம். இந்த வேத வசனங்களை தியானித்து கண்மலை என்பது என்னவென்றால் அந்த வசனத்து மூலமாக வீடு கட்டப்பட வேண்டும். வசனத்தின் மூலமாக கணவன் மனைவி வாழ்க்கை வாழ வேண்டும். வசனம் இல்லாததுன்னா மண்ணு மேல கட்டப்படும். வசனம் இல்லாதது மண்ணு மேல கட்டப்படும். அந்த மணல் ஐயா சொல்லிட்டாங்க, மணல் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எங்க மணல்ல கட்டுறது? எம்சாண்ட், டீசாண்ட், ப்ரீசாண்ட். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் கட்டிட்டு இருக்காங்க நினைக்கிறோம். மணல் கிடைக்கல. சோதரம் எப்படியே நம்ம என்ன என்றால், மணல் என்பது வசனம் இல்லாத வாழ்க்கை, கற்பாறை என்பது கண்மலை என்பது இயேசுவின் வார்த்தை மூலமாக வீடு கட்டப்படுகிறது. அந்த வசனம் எப்போது எங்க பார்த்தாலும் வசனம் இருக்கிறது. வந்தோட கேட்ட ஒரு வசனம் வைங்க அப்படின்னா இல்லையா, நேரம் இல்லாதனால எல்லா ரூம்லயும் வசனம் வைங்க. எல்லா இடத்திலும் வசனம் வைத்து அது மூலமாக நீங்கள் கட்டப்பட வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2-3 வீடு ஓசரிப்பு இருக்கு. வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு மாமனார் வரக்கூடாது, அம்மா அப்பா வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, வீடு அழுக்காயிரும், இது வேற நம்ம துடைக்கணும், ஒருத்தருமே வரக்கூடாது பூட்டியே வச்சிருக்காங்க நிறைய பேர் வீட்டுல. அது எல்லாரும் வரணுங்க, கூப்பிடுங்க, ஆலயத்தை கூப்பிடுங்க, சபையை கூப்பிடுங்க. அதெல்லாம் அங்க என்ன இருக்கு தெரியுமா?
ஓசரிப்பு. என்னது ஓசரிப்பு? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்படின்னா என்ன தெரியுமா? ஓசரிப்பு, விருந்தோம்பல். இன்னும் சொல்ல போனா என்னதுங்க? விருந்தோம்பல். நல்ல சாப்பாடுலாம் கொடுங்க, கூப்பிட்டு எல்லாம் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு அடிக்கடி விருந்தோம்பல். சில வீட்டில் விருந்தோம்பலே இருக்காது. அதே அவங்க வந்தா எங்க அப்படின்னு நம்மளும் போய் 3 நாள் தக்க கூடாது, 2 நாளா, 1 நாள் தான் பாப்பா, 3 நாளா எப்போ போறீங்கன்னு கேட்டுருவாங்க. அப்படி வந்து என்னவென்றால் நம்ம போகணும், நீங்க வரவேற்கிற எல்லா வீட்லையும் கூப்பிடுங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுங்க, சபையை கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிட்டு நீங்க வந்து அன்பு செலுத்துங்க. எல்லாரும் உங்க சொந்தக்காரங்க வருவாங்க. பாருங்க, 3 பேர் போனாங்க ஆபிரகாமுடைய வீட்டுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஒருத்தர் போனவர் இயேசு கிறிஸ்து. அவரை வரவேற்றாங்க அந்த சகோதரி. உடனே போய் கண்ணுக்குட்டி என்ன அடிச்சாங்க தெரியுமா? கண்ணுக்குட்டி அடிச்சாங்க. அந்த அம்மா போய் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு போட்டு சப்பாத்தி போட்டு ரொட்டி, என்ன ரொட்டி போட்டு கொண்டு வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணி விட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எங்க போய் பார்த்தா வந்து கடையில என்ன சப்பாத்தி, காய்ச்ச சப்பாத்தி இருந்தா காய்ச்ச புளிச்ச இட்லி இருந்தா வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா செய்யுங்க. சமையல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சமையல் தெரிஞ்சுக்கிட்டே செய்ய மாட்டேங்க. நல்ல மாலெல்லாம் எனக்கு தெரியும், எல்லா வீட்லையும் சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக மீன் குழம்புலாம், இன்னும் விதமாக பாயாசங்கள், பல விதமாக எல்லாம் நல்லா வைப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடையில் வாங்கிட்டு வராங்க. நெஸ் 2 பேசுறதுக்கு பொண்ணு வீட்டுல. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசரிங்க, அன்பு செலுத்துங்க. ஓசரினால நம்மள மாத்திரம் இல்லை, யார் அன்பு வந்தாலும் கூப்பிட்டு உட்காருங்க. இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி. முதல்ல என்ன கொடுக்குன்னா தண்ணி. தண்ணிங்கிறது அன்பு. வந்த உடனே எங்கள் வீட்டில் உட்காந்தவங்களே ரூமில் ரிசப்ஷன் காலில் போன உடனே யாராக இருந்தாலும் வீட்லையாக இருந்தாலும் பசங்களாக முதல் தண்ணி போய் கொடுன்னு சொல்லிடுவோம். முதல் தண்ணி கொடுங்க, முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்குங்க. டீ சாப்பிட வந்தால் டீ போட்டு கொடுங்க. டீ சாப்பிடுவாரா இல்லை சாப்பிட்டு போவாரா? இன்னைக்கு போவாரா சாப்பிடுவாரா கேட்டுட்டு நான் போய் வரேன். ஆமென், ஹல்லேலூயா. இருக்காதுங்க, சாப்பிட்டு கொடுத்துடணும். சாப்பிட்றாங்க சாப்பிடல கேட்கணும். ஒண்ணுமே என்ன கேளுங்க. வந்து அந்த பத்திரிக்கை வைக்க வெளியால் தான் டீ போட்டுடலாமா, சாப்பாடு செய்யலாம், எப்போ பண்ணிடுவோம், டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. அவர் சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அது ஒண்ணுமே சொல்லுங்க, நீங்க சொன்னாவே போதும். ஆமென், ஹல்லேலூயா. விருந்தோம்பல் அங்கே இருக்கிறது. வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டாக தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:30 உங்களுக்கு திசைந்தமாவும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசாரியனுக்கும் சபைக்கு என்ன கொடுக்க தெரியுமா? தசமபாகம் கொடுக்க வேண்டும். எசேக்கியேல் 44:30 வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:30 சீக்கிரம் வாசிக்கலாம். சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியருக்கு கொடுக்க கடவீர்கள். ஆசாரியருக்கு கொடுக்க கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? உங்களுடைய விலைகளே ஊழியர்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், பிசைந்த மா, உங்க தொழில்துறையில வருகிற ஒரு முட்டையா இருந்தாலும், அரிசியா இருந்தாலும், ஒரு அம்மா ஒரு முட்டை கொடுத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் அமிதமாக முதல் இதை கடவுளுக்காக வீடு ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே கடைசியாக வாசிக்கலாம் 9வது வீடு என்னவென்றால், இந்த வீட்டை நீங்க பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கொத்தனாரனால் கட்டாத வீடு. இன்னைக்கு கொத்தனார் கிடைக்காது, ஆள் கிடைக்காது, எலக்ட்ரிஷியன் கிடைக்காது, யாருமே கடவுளால் கட்டப்பட்ட வீடு அங்கே இருக்குது. பாருங்க, அந்த வீட்டுக்கு நான் போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எந்த வீடுங்க? நித்திய வீடு. இங்க வீடெல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் போயிடும். ஹைதராபாத்ல பாருங்க, 1000 வீடு போயிடுச்சு, அப்படியே அழிச்சு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா நித்திய வீட்டுக்காக தயவு செய்து இருக்கவங்க எல்லாருமே, இந்த வீட்டுக்காரங்களும் நித்திய வீட்டுக்காக இந்த பூமியிலே நம்ம வாழ போற எத்தனை வருஷம்? 80 70. கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு, ஒரு நல்ல சத்துணவு புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா எத்தனை வருஷங்க? 30 சேர்த்துக்க 10. அவ்வளவுதான், அவ்வளவுதான் வாழ போறோம். வாழ போற இந்த நாட்களிலே நித்திய வீட்டுக்காக வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நான் அந்த நித்திய வீட்டை பார்த்து கொண்டே இருப்பேன். பரலோகம் நான் போக வேண்டும். சொந்த வீடுகள் இருந்தாலும், வாடகை வீட்டில் எங்க இருந்தாலும்
நித்திய வீட்டை பாருங்க. அதற்காக அமைதியோடு சமாதானத்தோடு பாருங்க. கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக உடன்படிக்கை பெற்று இருக்கட்டும். இங்கே சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும். ரூம் நிறையாக பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பொருட்களை உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார். ரூம் நிறையணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம இருக்கக்கூடாது. பரிசுத்தாவை ஜெபிக்கணும். என்னென்ன தேவையோ வீட்டை கர்த்தர் எல்லாம் கொடுப்பார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசம் படிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வீட்டை நமக்கு கட்டி நிரப்புகிறார். ஆமென். வாசிக்கலாம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகல பொருட்களும் நிறைந்திருக்கும் என்பது. ஹல்லேலூயா. தேவன் வீட்டை கட்டுகிறார். பிதாவானவர் நிலைநிறுத்துகிறார். பரிசுத்தார் வீட்டை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் சோதரிப்போம். தேவனை மகிமைப்படுத்தும். வீட்டை ஆசீர்வதிக்கும்படியாக, வீடு அமிதமாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும்படியாக கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம், மகிமைப்படுத்தும், துதிப்போம். சுந்தரம் 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 சுந்தரம். ஹல்லேலூயா. 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 நமக்கு வந்திருக்கிற சுவிசேஷகர் ஆண்டு ஜெபம். இறக்கமும் கிருபையின் அந்த நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி சொல்லும். புதிய வீட்டை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஊழியர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இணைந்து ஜெபிக்க உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்க நன்றி. நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வீடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த பூமிக்குரிய கூடாரம் முடிந்து போனாலும் அழியாத நித்திய கூடாரம் பரலோகத்தில் எங்களுக்காக நீ வைத்திருக்கிறீர்கள். நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பேரால் தனித்தனியால் நீர் ஆசீர்வதி. இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதில் குடியிருக்க சகோதரர்கள் சகோதரி குடும்பத்தாருக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பம் என்னாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று பெயர் பெறத்தக்கதாக இந்த வருகிறவர்களால் ரட்சிக்கப்படும், மனம் திரும்பும், தேவராட்சிக்கு சொந்தக்காரர்களால் மாறவும் அனுகிரகம் செய்கிறார். தாசர் எடுத்து நீ பயன்படுத்திக்க நன்றி. வந்த எல்லா பேர் ஊழியர்களையும் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு நேரம் தயவுள்ளக்கரம் கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.